வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணுறோம்ல, எனக்கு வந்து நல்லா கெட்டியாக க்யூபாக கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. எப்போ ரெடி பண்ணனாலும் இந்த மாதிரி உதிரியாக தான் கிடைக்கும். 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்து பன்னீர் கிடச்சிருந்துச்சி. சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாண்ட்விச் இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம், 2 பூண்டு, வரமிளகா, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா வரமிளகா ஒரு 2 3 சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா காரமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேப்சிகம், நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்காக சீஸும் டேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் ஸ்லைஸ்டு சீஸ் வச்சுட்டு மேலே அந்த மசாலா வச்சுக்கலாம். அது நல்லா ஸ்லைஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் தான் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிறப்போ இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் அல்லது சாண்ட்விச் மேக்கரில் 2 பக்கமும் நல்லா நெய் தடவி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே போதும். மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்ல பன்னீர் ஃப்ளேவரோட சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி குட்டீஸ்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பன்னீர் ரெடி பண்ணுறோம்ல மசாலா, அதை சும்மா சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.